வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோ வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷார்ப்பாக வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1.9 செகண்ட் செட் பண்ணிடுங்க. ஷார்ப்பாக 1.9 செகண்ட் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு டபுள் டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த டியூரேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கேன்வாஷ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபுல் சைஸ்க்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தெரியும். ஸோ அதை செட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்க 4 ஃபோட்டோஸுமே ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு டபுள் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே மியூசிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சாங் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு மியூசிக் எத்தனை செகண்ட் அப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக 14 செகண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை கட் பண்ணிக்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை பக்கம் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக பாருங்கள் காம்போன்னு இருக்கும். அந்த காம்போவை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் பால்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு காம்போவுக்கு போங்க. இதுலேயும் த்ரோ ஆன் ஜூம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ தேர்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி காம்போவில் போயிட்டு ஜூம் தேரோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த எஃபெக்டை. இப்போது டிக்கை கொடுத்துட்டு எகைன் லாஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அனிமேஷன் போயிட்டு காம்போவில் ஸ்விங்கிங்னு இருக்கும். ஸ்விங்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 4 ஃபோட்டோஸ்க்குமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வாங்க. இன்ட்ரோ முடிஞ்சு அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ செக்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஓல்டு மூவி எஃபெக்ட்னு. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை மைனஸில் போட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பிளண்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே வந்து பிளண்ட் வந்து 100ல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 60ல் வந்து கொடுத்துக்கோங்க. 60ல் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. கீழே வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.